பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகவோட பகுதி 2 நம்ம பார்க்க போறோம். பகுதி 2ல என்ன பார்க்க போறோம்னா அகம் என்பதற்கான சிறப்பு விதியை பார்க்கலாம். இப்போ அகம்னு தொடங்குற ஒரு வார்த்தையை கொடுத்து பிரிச்சு எழுதவோ சேர்த்து எழுதவோ கேட்டாங்கன்னா நம்ம அந்த வார்த்தையோட வருமொழி, அதாவது இரண்டாவது வார்த்தையை பார்க்கணும். இரண்டாவது வார்த்தையானது நம்ம உடல் உறுப்புகள்ல ஏதாவது செவி, கண், கை அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வந்திருந்ததுன்னா முன்னாடி இருக்கிற அகம்ல காவியும் இம்மியும் எடுத்துட்டு ஆக்குட்டல் செவி அப்படின்னு நம்ம சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போது வறுமொழியில் இருக்கிற சேவோட மெய் எழுத்து இச்சு, இச்சோட இணை எழுத்து இஞ்சு அப்படிங்கிறதுனால ஆக்குட்டல் செவி அஞ்சவி அப்படின்னு நம்ம இதுக்கு பதிலளிக்கணும். இதே மாதிரி அகம் குட்டல் கை அப்படின்னு வரும்போது ஆக்குட்டல் கை, கையோட மெய்யெழுத்து இக்கு அப்படிங்கிறதுனால இக்கோட இணை எழுத்து இங்கு, ஆக்குட்டல் கை அங்கைன்னு நம்ம பதிலளிக்கணும். இதே மாதிரி அகம் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி கண், தன், சிறை அப்படின்னு வந்தாலும் நம்ம இதே மாதிரி பிரிக்கணும். இப்போ அகம் குட்டல் கண் அப்படின்னு வரும்போது ஆக்குட்டல் கண், இக்கோட இணை எழுத்து இங்கு அப்படின்றதுனால அங்கன், அங்கனர்னா சிவபெருமான். அகம் குட்டல் தன் அப்படின்னா ஆக்குட்டல் தன், இத்தோட இணை எழுத்து இந்து, அந்தன், அந்தனர்னா அருளாளர். அகம் குட்டல் சிறை அப்படின்னு வரும்போது ஆக்குட்டல் சிறை, இச்சோட இணை எழுத்து இஞ்சு, அஞ்சிரை, அஞ்சிரை தும்பின்னு பொருள் தரும். இத அகமுணர் செவிகை வரின் இடையென கெடும் அப்படின்னு நன்னூல்லையும் சொல்லியிருக்காங்க.